ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டாப்பிக்கை வச்சு தான் நான் பேச போகிறேன். அந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எம்ப்ளாய்மெண்ட்லலாம் எல்லாருக்குமான்னு தெரியுமான்னு தெரியல. எனக்கே இப்போ தான் தெரியும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபின்னு ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ப்ரைவேட் ஜாப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. அடிச்சுட்டு ரொம்ப நாளாக வேலை, அதாவது நம்ம கம்பெனியாக ஏறி இறங்கணும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அவங்களே நம்மளுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த கம்பெனிஸ்க்கும் கொடுத்துருவாங்க. கம்பெனிஸில் இருக்கிறவங்க இங்கே வாங்கிட்டும் போயிடுவாங்க. அவங்க நம்ம ரெஸ்யூம்க்கு ஏற்ற மாதிரி ஓகேன்னா நமக்கு கால் பண்ணுவாங்க. இதுதான் அதனுடைய பேசிக். நான் ரினியூவலுக்காக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் போயிருந்தேன். போன இடத்துல அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பிஜேபின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, நீங்கள் ஓகேன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நமக்கு அந்த வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னா கசகமான நமக்கு ஓகே, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஹைவேஸ் எல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. அதனால் ஒரு 1 hour கிட்ட ஆகுது. அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா 1/2 hour தான் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு பைக்கில் தான் வந்தோம். நாங்கள் ஒரு 20 minutes தான் கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உடனே நான் வெளியே கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னே ரினியூவல் பண்ணிட்டேன் நான். அதனால் எங்கேயுமே நான் நிறுத்தலை. கரெக்டாக ஒரு 20 minutesல எனக்கு கால் வருது. இந்த மாதிரி நாங்கள் பேங்க் செக்டார்லேருந்து கால் பண்ணுறோம். உங்களுக்கு எப்படிங்க மேம் எங்கள் நம்பர் கிடச்சிது அப்படின்னு கேட்டேன் நான். எம்ப்ளாய்மெண்ட்டில் கொடுத்தாங்க, நீங்கள் பிஜேபியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமாங்க மேம், இப்போ தான் நான் அப்ளை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அவங்க ஒரு 3 பேங்க்கோட நேம் சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி என்ன இது பிடிஓ பிசிஓ நம்ம சொன்னாங்க, பேங்க் பிஸ்னஸ் கன்சல்டன்சியோ நம்ம சொன்னாங்க. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் காசு போடுறது, எடுக்கிறது, அக்கௌண்ட் ஓப்பனிங் எல்லாமே பண்ணலாம். 15 விதமான வேலைகள் செய்யலாம். ஆனால் சேலரி கிடையாது, கமிஷன் பேஸ்டு தான். நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற கமிஷன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு தெளிவாக எல்லாமே சொன்னாங்க. உங்களுக்கு உள்ள இடம் அலோவ் பண்ணலைன்னா வெளியே தான் நீங்கள் ரூம் வாடகை எடுத்து தங்குற மாதிரி இருக்கும் கடைங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க மேம், எனக்கு சேலரி பேஸ்டாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிவிட்டேன். ஓகேன்ட்டு அவங்கள வச்சுட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஏதோ ஒரு பார்ட்ஸ் ரெடி பண்ணுற கம்பெனியில் இருந்து இல்லைங்க சார், நான் ஆஃபீஸ் பேஸ்டு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா. 3rd ஒன் டெலிகாலிங்லேருந்து வந்தது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் இப்போ தான் புதுசாக இருக்குங்க. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்றத நான் இப்போ தான் அக்கா அவங்க பார்த்திங்கன்னா அந்த டெலிகாலிங்கில் பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஆதார் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நானும் சரி கேட்குறாங்களே, ரெஸ்யூம் கேட்டாங்க. ரெஸ்யூம் நான் இன்னும் பண்ணலைன்னு சொன்னேன். ஆதார் கேட்டாங்க, அனுப்பி விட்டுட்டேன். முடிஞ்சிடுச்சு, ஓகே ஆகிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா 400 rupees ஜிபே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேனர் ஒன்று அனுப்புனாங்க. இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியல. யாராச்சும் இந்த மாதிரி மாட்டியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், உஷார்படுத்திடுங்க என்ன, சரிங்களா. ஸ்கேனர் அனுப்புனாங்க. நான் இல்லைங்க, என்கிட்ட ஜிபேலாம் கிடையாது, என் ஹஸ்பண்ட் அங்கே தான் அம்பத்தூரில் ஒர்க் பண்ணுறாரு, அவரை கூப்பிட்டு நான் ஆஃபீஸில் கட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை 24 yearsக்கு, அதாவது ஏஜ் 24க்கு மேலே ஆஃபீஸ் உள்ள அலௌடே கிடையாது. ஒர்க் பண்ணுறதுக்கு அலௌடு இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா ஓகே. ஆஃபீஸ் உள்ளவே 24 வயசுக்கு மேலே அலௌடு இல்லைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் போய்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நான் கேட்டேன், நான் இந்த மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு. இல்லை அந்த மாதிரி காசு கட்டுற மாதிரி இருந்தால் எந்த வேலைக்குமே நீங்கள் போகாதீங்க அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவம் இருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் ப்ரைவேட் ஜாப் போர்ட்டல் அப்படின்றது ஒரு நல்ல யூசேஜ் தாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. தெரியாதவங்க போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மெசேஜ் சொல்கிறதுக்காக தான் வீடியோ போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.